அந்த மாதிரி பிரச்சனை திமுகவுடைய அலைன்ஸ் தேவைன்னு பாஜக நினைக்கக்கூடும். கண்டிப்பாக இந்த தேர்தல் டீலிமிட்டேஷன் இருக்கு, அது இந்த டிசம்பர்ல கொண்டு போறதா சொல்றாங்க. அதுல 50% முடிச்சுட்டான்னு திமுக ஒத்துக்கும். இனிமேல் 2029 லோக்சபா எலெக்ஷன் அது மட்டும் பார்த்துக்கலாமே, ஒண்ணு இருக்க மட்டும் காங்கிரஸோட விஜய் இருக்கிறா பார்க்கும். காங்கிரஸ் என்பது முதல் குத்துவதற்காகவே பிறந்த கட்சியாச்சு. அது இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோ இல்லையோ மாநில கட்சிகளுக்கு துரோகம் செய்கிறது இல்லை. அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி 2014 பிரதமராக பதவியேற்கும் முன்னதாக அவருடைய மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு பேசும் பொழுது நேயர்களே வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். திமுக கட்சிகளின் ஆதரவோட திமுக கூட்டணியிலேருந்து போன கட்சிகள்லாம் இணைந்து விஜய தலைமையா வச்சு ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அலையன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ண போறதா ஒரு செய்தி பார்த்தேன். இது அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கம்யூனிஸ்டுகள்லாம் வெளிப்படையா இன்னும் அறிவிக்கல, விசிகாவும் அறிவிக்கல. ஏன்னா திருமாவளவன் சொல்லியிருக்காரு நாங்க எந்த கூட்டணியிலுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்கிரம் ஒரு நியூ அலையன்ஸ் ஃபார்மேஷன் வர வாய்ப்பு இருக்கா சார் விஜய் தலைமையில? எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் இப்போ ஒண்ணு 6 மாசத்துல ஒண்ணு இல்லை, எக்ஸப்ட் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன். அதுல திமுக தனித்து போட போறது, அதிமுக தனித்து போட போறது, பிஜேபி தனித்து போட போறது. சிம்பிள் கிடையாது அதுல பஞ்சாயத்து எலெக்ஷன்ல. இனிமேல் 2029 லோக்சபா எலெக்ஷன் அது மட்டும் பார்த்துக்கலாமே, ஒண்ணு இருக்காது. அது மட்டும் காங்கிரஸோட விஜய் இருக்கிறா பார்க்கலாம். இருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோன்றது. ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு பாருங்க, மேகதாது சமாச்சாரத்தை பெரிய பிரச்சனை வந்துருச்சு. டெல்லியில காங்கிரஸ்காரனை கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு மேகதாது பிரச்சனையுடைய அந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடைய ரூம்ல ஒரு மீட்டிங் நடக்கும் போது சிஆர் பட்டேல் அவருடைய ரூம்ல நான் போய் கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க, சார் நாளைக்கு மேகதாது கட்டுறதுக்கு அந்த உயரத்தெல்லாம் டிசைட் பண்ணோம் சார். அப்ப தமிழ்நாடு என்ன, விஜய்க்கு என்ன பெரிய தர்ம சங்கத்தை கொண்டு விட்டுருவாங்களே, அதை தவிர செல்வ பெருந்துங்க இப்ப கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இந்த கண்டனத்தை நான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் 2 தமிழக மந்திரிகள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் இருந்து, அந்த விஸ்வநாதனும் ராஜேஷ்குமார். அவங்கள என்ன பண்ண போறாங்க? அவங்கள விட்டு போயிடுவாங்களே. ஆரம்பித்து இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. காவிரி பிரச்சனை ஜூன் 12 அன்னைக்கு ஆரம்பிக்கும். இன்னும் 1 மாசம் இருக்கிறதுனால ஜூன் 12 இஸ் கோயிங் டு கிரியேட் மேஜர் ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன் தம்பி. சரி, சமீபத்தில் ஆட்சி கட்டிலில் ஒன்று அமராவிட்டாலும் ஒரு பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு விஜய் சமாளிப்பார் என்று தான் என் மனதில் இருக்கு. ஓகே சார். சார் சமீபத்தில் அறிவாலயத்தில் டிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்த இளைஞரணி கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இதுவரை பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தான் நினைச்சிருந்தோம், ஆனா காங்கிரஸ் இருக்கிறனாலதான் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னு எங்களை முதுகுல குத்துனவங்க திருப்பி இப்ப ஒருத்தவங்க ஆதரிச்சிருக்காங்க, அவங்க முதுகுல குத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காங்கிரஸ் கடுமையா விமர்சித்து இருக்காரு. நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் என்பது திமுக சொல்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பேசியிருக்கேன். ஏன் நம்மளுடைய தொலைக்காட்சியை உதயநிதி பார்க்கலையா, இல்ல கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் பார்க்கலையா? காங்கிரஸ் என்பது முதல் குத்துவதற்காகவே பிறந்த கட்சியாச்சு. அது இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோ இல்லையோ மாநில கட்சிகளுக்கு துரோகம் செய்கிறது இல்லை. அப்படின்னா விஸ்வநாத் பிரதாப் சிங், இந்தர் குமார் குஜரால், தேவகவுடா, மீதி மன்மோகன் சிங் அரசாங்கம் பண்ணிருப்பாங்களா? அப்படி ஒரு காங்கிரஸ் என்பது 1991 பிறகு முதுகில் குத்தும் கட்சி ஆகிவிட்டதாகத்தான் நினைக்கிறேன். சீதாராம் கேசரியினுடைய முதுகிலே குத்திட்டாங்க. ஸ்டாலின்லாம் என்ன மோத? ஆனா ஸ்டாலினுக்கு இன்னும் போகணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் காங்கிரஸோட போகாதீங்கன்னு. அப்படி மீறி போனாருன்னா லெட் ஹிம் என்ஜாய் தி கான்சிக்வன்சஸ் ஆர் சஃபர் தி கான்சிக்வன்சஸ். சார் இப்படி அவங்க காங்கிரஸ் ரொம்ப எதிர்க்கிறது மூலமா இன்னொரு பக்கம் ஒரு செய்தி பார்த்தேன் இந்தியா டுடேல, இந்த மாதிரி பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் டிஎம்கே உடைய ஆதரவு கேட்கற மாதிரி பிஜேபி டாக்ஸ் ஏற்படுத்துற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வருது. இப்ப இல்லைனாலும் வருங்காலங்களில் பிஜேபி டிஎம்கே கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரியான சமிக்கைகள் ஏதாவது தெரியுதா? டெல்லியில சில பாயிண்ட்ஸ்ல ஒத்து போவாங்களே தவிர எப்படி சந்திரபாபு நாயுடு ராஜசேகர் ரெட்டி இருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து அதிமுகவிற்கு அவ்வளவா எம்பிக்கள் இல்லை, 4 பேர் தான் இருக்காங்க. இன்னும் அடுத்த வாட்டி ஆரம்பிச்சுதான் 2 பேர் தான் இருப்பார். 2 பேர் ரிட்டையர் ஆயிடுவாங்க.
காங்கிரஸுக்கு 2 பேர் தான் இருக்காங்க, பி சிதம்பரமும் அந்த கிறிஸ்டோபர் திலக்கும். அவங்களும் ரிட்டையர் ஆயிடுவாங்க. இது அவர் சிதம்பரம் ரிட்டையர் ஆயிடுவாரு. இந்த வருஷம் கடைசியில யூசிசி பில் வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்களோ தெரியல. அதுக்கு டிஎம்கே சப்போர்ட் கேட்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பாக இந்த தேர்தல் டீலிமிட்டேஷன் இருக்கு, அது இந்த டிசம்பர்ல கொண்டு போறதா சொல்றாங்க. அதுல 50% முடிச்சுட்டான்னு திமுக ஒத்துக்கும், எல்லா தமிழ்நாடு கட்சியும் ஒத்துக்கும். அந்த 50 இன்க்ளூட் பண்ணும் சட்டத்திலேயே. அந்த 50 இன்க்ளூட் பண்ணி கொண்டாங்க வச்சுங்க, அப்ப காங்கிரஸ் விலகிவிடும் திமுக இருந்து. அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. திமுகவுடைய அலைன்ஸ் தேவைன்னு பாஜக நினைக்கக்கூடும். ஒன்லி பார்லிமெண்டரி ரிலேஷன்ஷிப். பொதுமக்களிடையே பாஜக வராதுங்க. ஏன்னா திமுகவை வேரோட பிடுங்கி எறிய வேண்டும் என்றால் சபதம் சொன்ன அமித்ஷாவுக்கு பெரிய தோல்வி அடையும். எப்படி திமுக அரசுல இருந்ததோ ஆட்சி காலத்துல இருந்தோ அதே மாதிரியான சம்பவங்கள் நடந்தவங்க இருக்கு. விஜய்க்கு இன்னும் நேரம் வேண்டுமா சார்? இல்ல உடனடியா அவர் டேக் சார்ஜ் பண்ணி அதிரடியான விஷயங்கள்லாம் பண்ணலாமே, எதுக்கு அவர் டைம் எடுக்கிறாரா? ஒன்றே ஒன்று நிச்சயம், விஜய் அவர்கள் அரசியல் உட்கார்ந்து வந்து அமர்ந்த பிறகு 4 நாட்கள் 5 நாட்களில் இப்போ ஒரு இன்னல்கள் வருகிறது என்றால், இன்னைக்கு மணலில ஒரு பெரிய தீ பிடிச்சிருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்டா இருந்தா கூட இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் சைன்ஸா தான் நான் பாக்குறேன். விஜயனுடைய அரசாங்கத்திற்கு சீக்கிரமே கவுந்துரும்ட்டு எல்லாரும் சொல்றா வர அவரோட அது மாதிரிலாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஹி வில் ஸ்டே ஃபார் மோர் தென் 2 terms. இதெல்லாம் ஒரு டீச்சிங் ட்ரபிள். போக பாருங்க சரியாயிடும். ஆனால் அந்த சில போலீஸ் அதிகாரிகள் சிரிப்பது, அதை தவிர இன்னும் அதிகாரிகள் மூலமாக மின்வெட்டை தடுப்பதெல்லாம் அந்த மந்திரி சிடி பிரபாகர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியல் இன்னமும் திமுகவுடைய அனுதாபிகள் ஆபீசர்ஸ் இன்னமும் இருக்காங்க. இந்த தமிழ் வெற்றி கழகத்து மாதிரி தமிழ் வாழ்மையுறு கழகம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அதுக்கு வேல்முருகன் பிரசிடென்டா இருக்காரு. அவர் சொன்னார் பாருங்க, டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் ரன் பை பியூரோகிராட்ஸ்னு. அந்த மாதிரி பயம் விஜயனுடைய அரசாங்கமும் பியூரோகிராட் ரன் பை விஜய் கவர்மெண்டா கூட செக் பண்ண அளவுக்கு வந்திருக்கு. இனி அவர்கள் விஜய் தன்னுடைய இரும்பு பிடி கடங்களால் போட்டுதான் பண்ணணுமே தவிர சாதாரணமா இனிமேல் ஆக்ட் பண்ணக்கூடாது. போக பார்க்கலாம். இது வந்தது ஒரு துரதிருஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். சில கொள்ளைகள்லாம் 55 கொலைகள் நடந்துட்டு நான் இன்டர்நெட்ல பார்த்தேன், ஒரு இமெயில்ல. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இன்னமும் 6 மாதம் கொடுத்தால்தான் விஜயனுடைய ஒரு ஆளுமை புரியும். சரி சார், நீங்க எப்போதும் விஜய்க்கு அக்கறையாக அறிவுரை கூறுவீங்க. அவரோட ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து அக்கறைன்னு கிடையாது. தமிழக அரசியலில் ஒரு புது புரட்சியை செய்ததுனால, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 70 வருடங்களால் செய்ய முடியாத ஒரு புரட்சி எம்ஜிஆர் என் டி ராமராவால் செய்ய முடியாது, அண்ணாதுரையால் செய்ய முடியாததை, ராஜாஜியால் செய்ய முடியாததை நான் டெல்லியில் இருந்ததனால் அனைத்து பிரதமர்களிடம் நெருங்கி பழகிய ஒரு 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 அதிர்ஷ்டக்காரன் லக்கி ஃபெலோங்கிறதுனால சொல்றேன். நான் விஜய் அவர்களை பிபி நரசிம்மராவ் மாதிரி பார்க்கிறேன். விஜய் அவர்களை அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரி பார்க்கிறேன். தளர்ந்த எண்ணங்கள். நான் மன்மோகன் சிங் மாதிரி சைலண்டா இருக்கிறதையும் பார்க்கிறேன் நான். அதை தவிர நம்ம விஸ்வநாத் பிரதாப் சிங் மாதிரி இடது வலது 2 கட்சியும் சேர்ந்து எடுத்துட்டு போறாரு, அதையும் பார்க்கிறேன். உலக தலைவர்களை, அகில இந்திய தலைவர்களை பார்த்த பிறகு விஜய் மீது தனிப்பட்ட ஒரு ஒரு இஷ்டம் என்பது பொது விஷயத்தில் பார்க்க போனால் திமுகவை பிழிஞ்சு எடுத்துட்டார். அதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இந்த திமுக ஒழிய வேண்டும் என்று எல்லாரும் சொல்லியிருந்தா ஒழிஞ்சிடுச்சு. இனிமேல் தலை தூக்குறது கஷ்டம். விஜய் விட மாட்டார். அதனால தான் சொல்றேன். அப்ப நீங்க அறிவுரை கிடையாது. நாளை பிரதமரை சந்திக்க வர இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு பிரதமர் கண்டிப்பாக 3 அல்லது 4 குறிப்புகளை தர இருக்கிறார். ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு, காரணம் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்னதாக அவருடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு, பிரதமர் நரேந்திர மோடி 2014 பிரதமராக பதவியேற்கும் முன்னதாக அவருடைய மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு பேசும் பொழுது, முதலமைச்சராக குஜராத்தாக இருக்கட்டும், பிரதமர் இந்தியாவாக இருக்கட்டும், அந்த 2 கூட்டங்களிலும் அங்க இருந்தவர்களும் பலரிடம் நான் பேசியது. அதை எழுதி கொடுத்தவர் அருண்ஜேட்லி. என்ன என்று கேட்டீர்களானால், ஜாக்கிரதையா இருக்கணும், வி ஆர் இன் மாடர்ன் டேஸ். 2002க்கு அப்புறம் இப்போ 24 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேஸ்ல நரேந்திர மோடி அவர்கள் அந்த எல்லா மந்திரிக்கு சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல யாராவது வந்து பேசினாங்கன்னா டேப் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாத,
யாராவது உங்க கையில ஒரு 50 லட்சத்துக்கு கொடுப்பாங்க, 20 லட்சத்துக்கு கொடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, நீங்க பேசுற மாதிரி இருக்கும். யாராவது உங்ககிட்ட ரொம்ப அன்யூஷுவலா யாராவது நெருங்கி பழகினான்னா பாத்துங்க. அத்தனை போலீஸ்காரர்கிட்ட சொல்லி யார் வீட்டு வராளோ யாரும் பேக்கோ இல்ல பேக்கெட்ல ஏதாவது பணமோ கொண்டு கூடாதுங்கிறத சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுப்பாரு. பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ 2014 நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு வரைபடம் கொடுத்த பிறகு நம்ம அப்போது அமித்ஷா இல்லை, அருண் ஜேட்லி தான் இருந்தார், கோபிநாத் முண்டே, சுஷ்மா ஸ்வராஜ், அனந்த்குமார் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்போ அந்த கவர்மெண்ட்ல. அப்போ அவர் எதுக்கு சொன்னது, நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ ரொம்ப ஒன்லி ஃபார் பிரைவேட் சர்க்குலேஷனாக இருந்தது. அதுல ஓப்பனா சொல்றாரு, ஒரு 5-6 பாயிண்ட் சொன்னாரு. அது 3 பாயிண்ட் டிஎம்கே ஹிட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால விஜய் கிட்ட சொல்லுவாரு, உங்களுடைய டேப்லயே அவங்க சொல்லி பிடிச்சிருவாங்க, அது யாரா போட்டு காமிப்பா, உங்களுடைய இலாக்காவுக்கு இன்னொரு இலாக்காவுக்கு சண்டை வந்துன்னா எந்த பிரச்சனையும் எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் சமாளிச்சு வைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் பத்திரிக்கான்ட்டு பேசாதீங்க அப்படிலாம் சொல்லி வச்சிருந்தேன். நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்ப அதனுடைய தாபத்தை நான் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஃபால்சைட்டட்னஸ் விஜய்க்கு இருக்குமா சந்தேகம் இருந்தாலும், விஜய் செய்வதில் பிரதமர் கண்டிப்பாக தமிழகத்திற்கு உதவி செய்வார் என்று தான் என்னுடைய கருத்து என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய விஷயம் பேசியாச்சு. லாஸ்ட் டைம் உங்களுடைய வீடியோவில் நிறைய வைரலா போனதுனால ஐ காட் லாட் ஆஃப் டெலிஃபோன் கால்ஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்தை வந்து எங்க சேனலுக்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.